ஹலோ ஆல் வணக்கம். பிபிகேஎஸ் வர்சஸ் சிஎஸ்கே பீடாக் வெல்கம் டு தி ஷோ. 5 வாட்டி அடிச்சிட்டாங்க. இந்த ரெசில்மேனியால அண்டர்டேக்கர் மாதிரி 5-0 அப்படின்னு ஏதோ ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி வச்சிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் ஒரு தடவையும் சென்னைக்கு வந்து சென்னை ஜெயிச்சு போயிட்டு இருக்காங்க. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? தரம்சாலால சிஎஸ்கே பஞ்சாப் அடிச்சது அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றது தலை ஒரு 6 அடிச்சாரு இர்ஃபான் பத்தான் பால்ல. மேட்சை முடிச்சு இந்த இப்படி ஹெல்மெட்டை பஞ்ச் பண்ணிட்டு வந்தது தான். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மெமரபிள் எண்டிங் இருக்குமா? எண்டிங்னு நான் சொல்ல வரல, ஹாப்பி மெமரபிள் மேட்ச் இருக்குமா? இல்ல 5-0 6-0 ஆயிருமா? 5-0 சாரி ஒதுக்குற அவே தான். ஸோ 5-0 அப்படிங்கிறது போய் திருப்பி அவங்க ஹோம்லயும் அவங்க திருப்பி ஜெயிச்சிருவாங்களா? அவங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்படி ஆயிடுச்சே சார் நிலைமை. எப்பவுமே கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் தான் இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து முடிப்பேன். இதுவா இதுவான்னு. இப்ப நீங்க நான் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன கேக்குறீங்களே சார், இப்படி ஆயிடுச்சே சார் நிலைமை. இந்த ஐ படத்துல சொல்ற மாதிரி எப்படி இருந்த சிஎஸ்கேவை இப்படி ஆக்கிட்டேங்களேயா அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் மும்பையும் நம்ம இதை சொன்னோம். மும்பை ஏன் அன்பார்ச்சுனேட்லி சரியா பண்ண மாட்டேன்றான்றதுக்கு ஒரு ரீசனையும் நான் இன்டைரக்டா சொல்லிட்டேன். பட் தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் சிஎஸ்கே. இப்ப சிஎஸ்கே ப்ராப்ளம் என்னன்னா, ரிசோர்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி நிறைய போல்டு டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. சோ உங்களுக்கு மும்பை ஒரு ரீசன் நம்ம சொன்னோம். பட் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தே வில் ரைஸ் அப், அதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் நீங்க ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. வாட் வி விட்னஸ்ட் இன் தரம்சாலா இந்த பாஸ்ட்னு. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப தீபக் சேரோட இன்ஜுரி எந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஃப்ளூன்னு சொன்னாரு, பிளெமிங் ரெக்கவர் ஆவாரா தெரியாது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த பத்திரானாவும் மகேஷ் தீக்ஷானாவும் இன்னொன்னு சொல்றேன், அந்த ஒரு வெரி சிஎஸ்கே வெரி இருக்கிறதுனால சொல்றேன். அந்த ரெண்டு பேரோட ஏஜென்ட் அமீலான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ரொம்ப க்ளோஸ். அவனை கேட்டான், நண்பா என்ன நண்பா அப்படின்னு. ஒன்னும் கவலைப்படாத நண்பா, அவங்க கரெக்டா வந்துருவாங்க, மேட்சுக்கு ஆடுறாங்களா இல்லையான்றது மேனேஜ்மெண்டோட இது, கரெக்டா வந்துருவாங்க நண்பா, கவலைப்படாதீங்க நண்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த தீபக் சேர் எப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. ஆனா அவர் எப்படின்னா, ஒரு இன்ஜுரின்னா எல்லாருக்குமே பாத்துட்டீங்க, ஒரு இன்ஜுரின்னா ஒரு 7 நாள் 10 நாள் 15 நாள் காணாம போயிடுறாரு. அதனால எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் பீடா. இந்த சீசனுக்கு அடுத்த சீசன் வருவாங்களா இல்லையா உங்க பாசையெல்லாம் இப்படிதான் காட்டணும். மஞ்சள் சொக்காயில் கடைசி மேட்ச் விளையாடி விட்டாரா தீபக் சாகர்? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன் திங் ஆன் தட் ஃப்ரண்ட் விச் டசன்ட் வரி மீ, சிமர்ஜித் சிங்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்றத காமிச்சாரு. முகேஷ் சௌத்ரின்னு ஒருத்தர் ஒரு மேட்ச் பாவம் ஆடினாரு. அந்த ஒரு மேட்ச்ல 27 ரன், ஸ்டார்க்கே ரன் கொடுக்குறாரு. நீங்க யூ cannot be harsh on a young boy like this. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? பட் they've got talents who are sitting outside போது இந்த தீபக் சாரோட இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டான காம்பினேஷன் அவங்க ஆடுவாங்களா, அது ஒண்ணுதான். இப்ப புதுசா நீங்க சொன்ன மாதிரி தரம்சாலா அப்படின்ற ஒரு வென்யூக்கு போயிருக்கு. வெரி ஹை ஸ்கோரிங் வென்யூ. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 200, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 198. இந்த ஹிஸ்டரியை சொல்றேன், ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 232 for 2. பஞ்சாப் கிங்ஸ் vs ஆர்ஜிபி in 2011. ஆர்ஜிபி டக் அவுட்டா நான் இருந்தேன். வச்சு ஆடம் கில்கிறிஸ்ட், ஷான் மார்ஷும் வச்சு இடிச்சாங்க. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் only last year in 2023. ஹையஸ்ட் சேஸ், I was also part of it, 200 for 3, South Africa versus India in 2015. இந்த ஜேபி டுமினி அக்ஷர் பட்டேல ஒரு 4 6 அடிச்சு சேஸ சீல் பண்ணுவாரு. தரம்சாலாவோட ஹிஸ்டரியில அந்த ஓடிஐ மேட்சா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 12ல இருந்து 15 ஓவர் பயங்கரமா அலையும். அது வேர்ல்டு கப்ல நீங்க அங்க போயே மேட்ச் பாத்திருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நட்டு. ஐ திங்க் இட்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்ச் which you watched if you remember. அந்த இதுல கிழிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் எப்பவுமே. அதுக்கப்புறமும் நியூசிலாந்து பயங்கர க்ளோஸா வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய டார்கெட் 400 அப்படிங்கும் போது ஸ்டில் ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சீம் மூவ்மெண்ட் இருக்கும். அங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ககிசோர் ஆபாதா இருக்காரு. இங்க ருத்துராஜன் துபாய் நிறைய ரன் அடிக்கிறாரு போது ஐ வில் நாட் டேக் தட் ரிஸ்க். ஐ வுட் வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் சீமாஸோட எக்கானமி 10.32 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா பாத்துக்கோங்க, 71% விக்கெட்ஸ் தே ஹவ் டேக்கன்.
ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.76, பயங்கர டிஃபரன்ஸ் இல்ல, பட் தெர் இஸ் a little bit of a difference. ஒன்லி 21% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மிடில் ஓவர்ஸ்ல 7 to 15ல ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.14. விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ஆனா தே வில் கம் இன் டு த பிக்சர். இப்ப இந்த பிளேயிங் லெவனை பார்ப்போம். நம்ம ஒரு பிளேயிங் லெவன் பேட்டிங் ஆர்டரை கொடுக்குறோம், அதை அவங்க பண்றாங்களா தெரியாது. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்? ருத்துராஜ் கெய்க்வாட், ரஹானே, மிச்சேல் அட் நம்பர் 3. ஆசைப்படாதீங்க, நல்ல ஸ்டார்ட் வந்தாலும் தூபே முன்னாடி இறக்கி மிச்சேல் அட் நம்பர் 3, சிவம் தூபே, மொயின் அலி, ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஷார்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, மிச்சேல் சாண்டனர் அண்ட் மத்தீஷா பத்திரானா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. மிச்சேல் சாண்டனர் இந்த மிடில் ஓவர்ஸ் தீக்ஷானா அடிச்சுப்பேன். ஏன் நான் வந்துட்டு இந்த தடவை சாட்னரை சொல்றேன்னா, ஐ டோல்ட் யூ த நம்பர் ஆஃப் விக்கெட் ஸ்பின்னர்ஸ் ஹவ் டேக்கன், ஒன்லி த எக்கானமி கம்ஸ் இன்டு தி பிக்சர்ங்கும் போது சாட்னர் வேணும் வித் டைவர்சிட்டி வேர் ஹி கேன் ஆல்சோ பேட் அப்படின்றதுனால நீங்க வந்துட்டு இவரை தான் ஆடி ஆகணும், சாட்னரை தான் ஆடி ஆகணும். அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் ஷுட் பி முகேஷ் சௌத்ரி ஆர் சிமர்ஜித் சிங். ரெண்டு பேரும் ஜெனுவனா ஸ்விங் பண்ணுவாங்க நியூ பால்ல. இந்த டீமை தான் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இட்ஸ் வெரி கிளியர் தேர் கோயிங் டு பிளே ஒன் மோர் ஸ்பின்னர், பட் இட் ஹாஸ் டு பி சாட்னர் இன் திஸ் கேஸ் அண்ட் நாட் தீக்ஷானா. நீங்க தலையை ரெண்டு பக்கமும் வலது ரெண்டு பேருமே ஆட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ரெண்டு பேரும் ஆடாம திருப்பி அவங்க கிளீசனும் பத்திரானா வந்துட்டா பத்திரானாவும் ஆடிட்டு நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரியே இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துருவாங்க. தீபக் சார் ஸ்பாட்ல வந்துருவாரு. அதுதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பீடர். அதுதான் பண்ணணும். பட் ஒருவேளை இப்போ என்ன சொல்றது, இப்போ முஸ்டபிர் விசுர் ரஹ்மான் ஷூரா இல்லைன்றதுனால கிளீசன் அவ்வளவு பேடா போடல போன மேட்ச். பட் போன மேட்ச் தேவர் அவுட் பிளேட் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி அதையும் பண்ணுவாங்க. பத்திரானாவையும் கிளீசனையும் வச்சுட்டு எனக்கு வேணாம் ஸ்பின்னரு. இப்ப எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஸ்டாட்ஸ பார்ப்பாங்க. இப்ப நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஸ்டாட்ஸ். 21% ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை ஸ்பின்னர்ஸ். உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாட்ஸ பார்ப்பாங்க. யோ ஸ்பின்னர் விக்கெட்டே விழ மாட்டேங்குது, ஜடேஜா இருக்காரு, மோயின் இருக்காரு, போயா அப்படின்றாங்க. அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஏர்லியரா 6 ஓவர்ல ஸ்விங் ஆகுது, அதுக்கப்புறம் செம்மாட்டி வாங்குவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6 ஓவர்ல தான் ஸ்விங் ஆகும். அப்படிங்கும் போது தயவு செஞ்சு சாட்னர் ஆடுங்க. 4 ஓவர்ல 31 ரன் சல்லிசா போட்டுருவாரு அவரு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் ஆர் முகேஷ் சௌத்ரி ஆர் சிமர்ஜித் சிங் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்க பாத்தீங்கன்னா பத்திரானா, முகேஷ் சௌத்ரி ஆர் சிமர்ஜித் சிங், ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டேயோ, அதுக்கப்புறம் எதுக்கையா உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் போலரு. இந்த கணக்கு பாத்தீங்கன்னா ஜடேஜா, மொயின் அலி, சாண்ட்னர், 3 ஸ்பின்னர், 4 ஃபாஸ்ட் போலரு, 8 பேட்ஸ்மேன். இதை விட பேலன்ஸ் கிடைக்காது. சரி சொல்றத சொல்றோம். இப்ப பிபிஏ கேஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிரப்சிம்ரன் சிங் அந்த 2வது பேரை சொல்றதுக்கு இப்ப நான் பயப்படுறேன். ஜானி பேர்ஸ்டோ அந்த பிச்சில் அதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம அவரை சொன்னது இந்த முல்லன்பூர் ஸ்லோ பிச்சஸ்ல, முல்லன்பூர் ஸ்லோ பிச்லாம் ஆட முடியாது அவரால். நாளைக்கு அந்த ஜானி எஸ்பாப்பா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த பிச்ல கண்டிப்பா அவங்க ரைலி ரூசோ தான் ஆடுவாங்க. ஃபாலோட் பை சஷாந்த் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, அசுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷல் பட்டேல், ககிசோர் ரபாதா அண்ட் ராகுல் சஹர். தேர் இம்பாக்ட் சப் வில் பி ஹர்ஷதீப் சிங். அப்படிங்கும் போது இங்க வந்து இந்த 6 ஓவர் நீங்க வந்துட்டு எப்படி ஆடணும்னா ஒரு 45 for 1 ஆடணும். அதுக்கப்புறம் எல்லா பேஸும் அட்டிதாங்க. நார்மலா என்ன சொல்லுவேன், 7 to 10 பொறுமையா ஆடுங்க. பொறுமையே கிடையாது. 6 ஓவர்ல நீங்க ஒரு விக்கெட் தான் விடணும். 40 ரன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, 40 to 45. 7 to 10 ஒரு 10 and over, 11 to 15 ஒரு 10 and over, அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 13 and over வந்துடும். இந்த லாஜிக் உங்களை 200 எடுத்துன்னு போயிடும் உங்களுக்கு. சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு பிளே. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 45 விக்கெட் கொடுக்காத செபிலிட்டி. பிரப்சிம்ரன் சிங் அடி, பேர்ஸ்டோ அடி, ரைலி ரூசோ இன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு வரல. ஈவன் தோ ஸ்கோர் ரன்ஸ். சஷாந்த் சிங் கிளாஸ் 2 கியர்ல ஆடுற. ருத்ராஜ் கெய்க்வாட் has got one role to do to bat 12 to 14 overs, which is been doing phenomenally. Ajinkya Rahane is also good at it. I'm expecting Daryl Mitchell to be back at top 3. இது வந்து ஒரு solid top 3. Followed by Shivam Dube will play accordingly based on the situation. போது அந்த எட்ஜ் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் டெப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சாம் கரன் டேஞ்சரஸ், ஜிதேஷ் சர்மா டேஞ்சரஸ், அசுதோஷ் சர்மா டேஞ்சரஸ், பிரார் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட், பேட் லாங். அங்க பாத்தீங்கன்னா மொயின் அலி அந்த பிச்சில படும், டெஃபினட்டா அடிப்பாரு. ஜடேஜா is used at the right position the last 5 overs will create an impact. தோனி எப்படி ஆடுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஷார்துல் தாக்கூர் கேன் ஆல்சோ பேட். இது சொல்ல நான் கோவப்படுவார் துஷார் தேஷ்பாண்டே. என்னையா அனலிஸ்ட் நீ அப்படின்னு, பாத்தியா டொமஸ்டிக்ல எத்தனை 100 அடிச்சிருக்கேன்,
அப்படின்னு. நம்ம அந்த விளையாட்டுக்கு எல்லாம் போவேனா. சோ அப்படின்னு பாத்தீங்களா, இது வந்து ஈக்குவலா இருக்கு. இதுல வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதே மாதிரி ஸ்பின் அட்டாக், இஃப் தே பிரிங் இன் சாண்ட்னர், please understand, if they bring in Santner, if they use at least 8 to 10 hours of spin, when you see Santner, when you see Moeen Ali, Jadeja, compared to Rahul Chahar, coming back to farm, only playing last 2 matches, Harpreet Brad only picking up wicket last match, after a lot of failures, going wicketless, on the edge, if they play, Santner will definitely be in favor of CSK. 5-5 ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்றோம், இப்ப லாஸ்ட் மேட்ச் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் vs SRH 14-13 ஜெயிக்க முடியாது, ஒரு இடத்துல இந்த கட் ஆகும் கயிறுன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. பீடாக் SRH தான் ஜெயிக்கும் அப்படின்னு நெத்தேடி அடிச்சீங்க, அது கட் ஆச்சு. 5-5 ஜெயிச்சிருக்காங்க, 6-6 ஆலாம். பட் இட் இஸ் அ டைம் ஃபார் த ஜாகர்னட் டு ஸ்டாப். இந்த தடவை நான் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ தே ஆர் பிளேயிங் இன் தரம்ஷாலா, it's not their first home, it is their second home. They will also be new to the conditions. CSK will go with a slender edge again. Last time வந்து கொடுத்த 51-49, I'm still giving it 51-49 in favor of CSK. நீங்க போன தடவை சொன்ன மாதிரி நின்னே ஆகும்ன்றீங்களா? மன்னிச்சுக்கோங்க பீடா, இது வந்து சூப்பர் கிங்ஸ் பேரு பெருசா இருக்கு, பஞ்சாப் கிங்ஸ் பேரு சின்னதா இருந்தாலும் 6-0ன்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு உங்க தீர்ப்பை கொடுங்க. இல்ல, இந்த வாட்டி போன தடவை தப்பா தான் சொல்லிட்டேன். பட் இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கே திரும்பவும் அந்த பழைய மாதிரி ஜெயிச்சிருவாங்க. அதே தரம்சாலால மேபி தோனி அதே மாதிரி ஒரு 6 கூட அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கலாம். வி நெவர் நோ. பட் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பீடா. லெட்ஸ் சி ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன. ரொம்ப கரெக்டா யோசிச்சு தெளிவா உங்க குரல்ல வந்து அந்த ஒரு இது தெரிஞ்சுது. ஓகே, எல்லாத்தையும் யோசிச்சு பாத்தீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிருக்கீங்க. ஐ விஷ் வாட் யூ சே ஹேப்பன்ஸ். இப்ப எப்படின்னா, I'm going to give an edge based on the conditions, calculations, ground conditions, playing combinations. அதை சொல்ற நீதிபதி நீங்க தான். நீங்க சொல்றது it has to be taken seriously. It has been working out. இப்ப ஃபேண்டசி பிளேஸ் பாத்தீங்கன்னா, நான் பயந்த அந்த ஜானி பேர்ஸ்டோ, பிதாமகன் பேர்ஸ்டோ தான் ஃபர்ஸ்ட் பிக். சஷாந்த் சிங் இஸ் பேட்டிங் at number 4, இஸ் பேட்டிங் லைக் a dream. அவரை விட மாட்டேன். ககிசோ ரபாதா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல, ஈவன் தோ there is ருத்ராஜ் சேலஞ்ச் ஃபார் him, I will still pick Kagiso Rabada. Sam Curran left off fast bowler, இப்படி ஸ்விங் ஆகும், பேட்டிங் ஆடுவாரு. சிவம் துபே போன மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் இந்த பிச்சில் அவர் கண்டிப்பா படும். அஜிங்கியா ரஹானே அவர் 30 டீசர் கொடுக்குறாரு. போன தடவை வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு அவர் ஷாட்டே கிடையாது, ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு. இந்த தடவை அவர் விட போறது இல்ல. என்னோட 6 பிக் ஜானி பேர்ஸ்டோ, சஷாந்த் சிங், ககிசோ ரபாதா, சாம் கரன், சிவம் துபே அண்ட் அஜிங்கியா ரஹானே. இது ஓகே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் விட்டு வச்சிருக்கேன். இந்த 5 பிளேயரை புடிச்சு வச்சிருக்கேன். சூப்பர், நீங்க விட்டு வச்சது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே, நீங்க சொன்னது எல்லாமே வெரி குட் ஆப்ஷன்ஸ் தான் பீடா. சிஎஸ்கேல ஆப்வியஸ்லி ருத்துராஜ் கெய்க்வாட விட முடியாது, எடுத்து கேப்டனா தான் போடுவேன் நானா இருந்தேன்னா. ஆனா லா ஆஃப் ஆவரேஜஸ் வில் கேட்ச் அப்னு சொல்றாங்க. 3 மேட்சா 100, 90, 60 அடிக்க மாட்டான்னு சொல்றாங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் திருப்பியும் அடிப்பாரு அப்படின்னு. ருத்துராஜ் கெய்க்வாட், அஜிங்கிய ரஹானே நம்பர் 2. சார் ரஹானே நான் சொல்லிட்டேன், சாரி. நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே, நல்ல ஆப்ஷன் விட்டுட்டீங்களே. சரி, ஓகே, ரஹானே தூபே நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 1. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு இருக்க மிச்சல் நான் சொல்றேன், டேரல் மிச்சல். அவரும் இந்த வாட்டி வந்து பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரிச்சர்ட் கிளீசன் நான் சொல்றேன் 3வது. கண்டிப்பா போடுவாரு. ஸ்லோவர் ஒன், பிளாக் ஆஃப் தி ஹேண்ட், ஸ்லோவர் ஒன் எல்லாமே போடுவாரு. ஐ திங்க் ஒரு நல்ல ஃபேண்டசி ஆப்ஷன் அவரும். இந்த சைடு 2 சிங் நான் சொல்றேன். பிரப்சிம்ரன் சிங் 1, இன்னொன்னு வந்து ஹர்ஷதீப் சிங். அப்படிங்கிற அந்த 2 சிங்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய 5 ஃபேண்டசி பிக்ஸ் பீடா. ஸோ அந்த நோட் நம்ம ஃபேண்டசி பிக்ஸ் கொடுத்துட்டோம், எட்ஜ் கொடுத்துட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி, டீம், பிளேயிங் 11 எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மேட்ச் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இந்த மேட்சோட பெட்டியை மூடிட்டு கிளம்பிடலாமா, இல்ல அந்த ஹெல்மெட்டை பஞ்ச் பண்ண மாதிரி எல்லாரும் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஹைப்போட வருவோமா அப்படின்றத சொல்லிருங்க. இல்ல, இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாலும் they are not out of the tournament. அதையும் சொல்ல விரும்புறேன். நாட் லைக் அதர் டீம்ஸ். இப்ப ஜிடியா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், ஈவன் வந்து பிபிகேஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க அவுட்டு.
அப்படின்னு ஒரு சில டீம்ஸுக்கு கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வேர் தே ஸ்டாண்ட், வேர் அதர் டீம் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்கோம். சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்தாலும் தே ஆர் நாட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். தே ஹேவ் டு வின் தி ரிமைனிங் 3 games. ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் எனி ஈஸியர் அட் ஆல் பிகாஸ் தே பிளே டஃப் ஆப்பனன்ட்ஸ் ராயல்ஸ் அட் ஹோம். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், ஜிடிஏ அடிச்சிருவாங்க அகமதாபாத்ல. அந்த ஒரு வின்னை நான் இப்பயே சொல்றேன் உங்களுக்கு. இந்த பவர் ஹிட்டிங் அவங்களுக்கு கிடையாது. பாவம் அன்பார்ச்சுனேட்டா முகமது ஷமி ஒரு போலரும் இல்ல. அவங்க ஏர்லியரா விக்கெட் எடுக்கிறதுக்கு இதுவும் இல்ல. அடுத்த மேட்ச் இட் இஸ் கோயிங் டு பி டஃப் அகைன்ஸ்ட் திஸ் ரிசர்ஜென்ட் ஆர்சிபி இன் சென்னை. அதனால இட்ஸ் நாட், த ரோட் இஸ் நாட் க்ளோஸ்ட் ஃபார் சிஎஸ்கே. பட் நீங்களே உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கடைசியில 3-3 எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. 2010 அந்த மாதிரிதான் வந்தாங்க, வந்துட்டு கப்பையும் அடிச்சுன்னு போனாங்க. But it is not going to happen all the time. They are going to really put themselves in a real dark hole if they lose this. அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எல்எஸ்ஜியோட ஓமனாவே லாஸ். அதுக்கப்புறம் இப்ப தோத்துட்டாங்கன்னா இவங்களோட ஓமனாவே லாஸ். அப்படிங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் உங்களோட கான்பிடன்ஸ் ஷேட்டர்ட் ஆகி செதறிடும். அதனால அவங்க ஜெயிச்சே ஆகணும். சேம் திங் இஸ் a case with Punjab also. They are also running on a very very slim thread. பஞ்சாப் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா க்ளோஸ். இப்ப சிஎஸ்கே நான் ஏன் சொல்றேன், ஏயா பஞ்சாபுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம்னா, சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட்டை பாருங்க. They can still get through. They have a chance to get through with even 14 points. That is 7 wins, which cannot be applicable for any teams which is in a negative net run rate like Punjab. அதுதானே வழியே. இதுல இருந்து ஒரு குரூர திருப்தி எல்லாம் கிடையாது. அவங்க தொத்தா வெளியில போயிடுவாங்கன்னு. ஐ எம் ஆல்வேஸ் someone who wanted this DC, PVKS, SRH to win for a change. போரே அடிக்குது. ஈவன் தான் supporting the team which has won, which is going to win all the time. அதனால I want some change to happen. So Punjab can't lose. இன்னொன்னு பொட்டன்ஷியலா யோசிச்சு பாருங்க, சிஎஸ்கே if they beat Punjab, they are eliminating one opponent, one competitor from the list. It becomes monumental importance. நீங்க திருப்பி ரிச்சர்ட் கிளீசனை வேற பிக் பண்றீங்க ஃபேண்டசில. அவர் ஆடக்கூடாது, சாண்ட்னர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கீழே போயிட்டு கும்பிடுறேன். அதை வேற பயமுறுத்துறீங்க. ஏன்னா நீங்க அப்படி பிக் பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும். இங்க சாண்ட்னர் ஆடியே ஆகணும். இப்ப SRH சொன்ன அதே லாஜிக் தான். இத்தனை பாஸ் போல நீங்க தேவைப்படாது. அந்த 6 ஓவர் த்ரெட் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போடுறதுக்கு ஆள் வேணும். மொயின் அலி ஹஸ் நாட் போல்ட் மோர் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா இன்னொன்னு ஷிக்கர் தவான நாளைக்கு ஆடுற மாதிரி தெரியல. அதனால ஜடேஜா இருக்காரு. ஜடேஜாவும் ஃபுல்லா போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி இஸ் ஆல்சோ நாட் இன் ஃபார்ம் போது ஐ வுட் லவ் டு ஆட் ஒன் ரிசோர்ஸ் இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரேதர் than ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். நீங்க உங்களோட இப்ப டீம் என்ன ஜெயிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஐ ஆம் ஆல்சோ வித் தட் கிவிங் a slender edge for CSK. This is going to be one cracker of the match. You cannot expect anything more. The double header at 4 p.m. starting with CSK featuring in a must-win game. We will come back and reflect how this game goes. Until we come back and entertain you for yet another episode of IPL review or preview. Thanks a lot and bye-bye. I believe in Octopus. Bye.